வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க ஒரு வீடியோ 2.1 ஹோம் தியேட்டர். ஃப்ரண்ட் லெஃப்ட் 30 வாட்ஸ், ஃப்ரண்ட் ரைட் 30 வாட்ஸ், சப் 100 வாட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கான்ஃபிகரேஷன் எப்படி அசம்பிள் பண்ணலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம ஒரு ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணால் அந்த ஆம்பிளிஃபையரில் சப்போட அவுட்புட் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கணும். அந்த சப்போர்ட் அவுட் நம்ம செய்யக்கூடிய ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப லோ பட்ஜெட்டில் இருந்தாலும் சரி, ஹை பட்ஜெட்டில் இருந்தாலும் சரி, எந்த பட்ஜெட்டில் இருந்தாலும் கஸ்டமர் எதிர்பார்க்குறது குவாலிட்டி பேஸ். ஸோ அந்த சப்போர்ட் அவுட்புட் வரணும் அப்படின்னா அதுக்கு தான் நிறைய மாடிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம ப்ராஜெக்ட் நிறையா அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ பார்க்கக்கூடியது வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க். இப்போ பார்த்தாவே தெரியும், ஒரு கிளாஸ் டி 30 வாட்ஸ் ப்ளஸ் 30 வாட்ஸ், 2 4 ohms 30 வாட்ஸ் இருக்கிறனால நீங்கள் 8 இன்ச் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா 6 இன்ச் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணலாம். நல்ல குவாலிட்டி அவுட்புட் வரும். இந்த மாடலுடைய ஆப்ரேட்டிங் வோல்ட் வந்து 12 வோல்ட்லேருந்து 24 வோல்ட். அதேமாரி இந்த இடத்துல ஒரு 100 வாட்ஸ் கிளாஸ் டி மானோ போர்டு இருக்குது. இதுக்கும் 12 வோல்ட்லேருந்து 24 வோல்ட் சப்ளை கொடுக்கலாம். நல்ல குவாலிட்டி வரும். இந்த போர்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டால், இதுக்கு முன்னாடி பார்த்ததில் எல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு மானோ போர்டு தான் பார்த்துருப்போம். ஆனால் இதில் பாருங்கள், இந்த போர்டு இருக்குது. ஒரு ஸ்பாஞ்சில் வச்சுக்கிறேன். இந்த போர்டு இருக்குது. கொஞ்சம் அதில் என்லார்ஜ் பண்ணுறேன். உங்களுக்கு என்லார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் விசிபிளாக ஈஸியாக இருக்கும். ஓகே, இதுதான் சர்க்யூட் போர்டு. இந்த சர்க்யூட் போர்டு இதனுடைய காஸ்ட்டு 850 ரூபா வரும். ஒரிஜினல் கிளாஸ் டி போர்டு, ஐசி யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல 2 இம்போர்ட்டட் கண்ட்ரோல் கொடுத்துருக்கேன். 47K or 50K யூஸ் பண்ணிக்கலாம். 100K இருந்தால் 100K யூஸ் பண்ணிக்கலாம். இதில் சிக்னல் இன்புட் இங்கே கொடுக்கணும். சப் ஃப்ரீக்வன்சி இன்புட் அல்ல. நாம் ஒரு ப்ளூடூத் மாடலிருந்து ஸ்டீரியோ அவுட்புட்டை இதில் இன்புட்டாக கொடுக்கணும். இதுக்குள்ளே ஒரு ப்ரீஆம்பிளிஃபையர் ப்ளஸ் சப் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, சப் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு 2 ஐசி இருக்குது. ஸோ சப் ப்ரீஆம்பிளிஃபையர் இல்லாமல் நமக்கு இந்த இடத்துல இந்த போர்ட்லேயே இன்பில்ட்டாக வந்திருக்கு. வோல்ட்டும் 12 வோல்ட்லேருந்து 24 வோல்ட் கொடுக்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆம்பியர் எந்த அளவுக்கு ஹையாக இருக்கோ அந்தளவுக்கு நல்ல குவாலிட்டி இருக்கும். வோல்ட்டை கொஞ்சம் குறைச்சி கூட கொடுக்கலாம், தப்பு இல்லை. ஸோ இந்த போர்டு ப்ளஸ் நீங்கள் என்ன ஒரு பேரலெல்லாம் யூஸ் பண்ண போகிறீங்க இல்லையா, ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ஃப்ரண்ட் ரைட்டு, டோட்டலாக 5 ஆம்பியர்லேருந்து 10 ஆம்பியர் யூஸ் பண்ணுங்கள். பர்டிகுலர்லி ரெக்கமெண்டட் 12 வோல்ட் 10 ஆம்பியர், ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். இது வந்து ஹீட்ஸிங் பிளேட் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை இன்புட், இந்த சாக்கெட்டில் பவர் சப்ளை இன்புட் இருக்குது. இந்த இடத்துல வந்து சிக்னல் அவுட் எடுத்துக்கலாம், ஆம்பிளிஃபைடு சிக்னல் அவுட்புட் எடுத்துக்கலாம். இந்த 2 கண்ட்ரோல் வந்து நீங்கள் டிட்டாச் பண்ணி எடுத்து கூட வெளியே அவுட்டரில் சேசிஸ் தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். இப்போ இதில் நான் சும்மா பாருங்கள், இதுதான் கண்ட்ரோல் வரும்போது இப்படி தான் இருக்குது. இப்படி தான் கண்ட்ரோல் இருக்குது. இந்த இடத்துல நான் வேணும்னா இந்த கண்ட்ரோலை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தனியாக இந்த போர்டில் வந்து பேக்கெட்டில் இது தனியாக வந்துடும். இந்த கண்ட்ரோல் வேணும்னா போர்டில் சால்டர் பண்ணி யூஸ் பண்ணலாம். நாம் அசம்பிள் பண்ணக்கூடிய போர்டில் நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் வந்து சேசிஸோடு ஒத்து வராது சில நேரங்களில். அப்போ என்ன பண்ணோம், இந்த இடத்துல 2 ப்ரீசெட் கொடுத்துருக்கு. ஒரு ப்ரீசெட் வந்து சப் வால்யூம், இன்னொன்று வந்து சப் ஃப்ரீக்வன்சியை அட்ஜஸ்ட் பண்ணலாம். சாஃப்டாக வேணுமா ஹார்டாக வேணுமா சப் அப்படிங்கிறத பொறுத்து. ஸோ 100 வாட்ஸ் பவர் இருக்கனால ஈஸியாக ஒரு 10 இன்ச்சு சப்பை அழகாக ட்ரைவ் பண்ணும். இந்த போர்டு அவ்வளோ நல்லா டிசைன் பண்ணியிருக்கு, பக்காவாக டிசைன் பண்ணியிருக்கு. ஓகே, இதில் பேக்கில் ஒன்றும் சொல்ல வேண்டியது ஒன்றும் அவசியம் இல்லை. இது ஜிஸ்டார் கம்பெனி. இது ஜிஸ்டார்னுடைய கம்பெனி. ஜிஸ்டாரில் பொறுத்த வரைக்கும் இதில் வரக்கூடிய போர்டு, ஆடியோ மாடுல் எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும். ஓகேவா, அதுதான் இப்போ இதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகே, அப்போது சர்க்யூட்டில் பார்க்கலாம். நான் கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இதான் அதனுடைய சர்க்யூட் டயக்ராம். உங்களுக்கு ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு தெரியும்,
Basic Electronics 1, Level 2, CRT TV, Cell Phone Training, LCD LED TV, all SMBS, Induction Stove, 5.1 Home Theater Assembling and Troubleshooting, UPS, Inverter, Emergency Light. எல்லா சப்ஜெக்ட்டுமே முக்கியம் தான். எல்லா சப்ஜெக்ட்டுமே உங்களுக்கு ஆன்லைனில் ட்ரைனிங்கில் இருக்குது. மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம். ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி பெறலாம். வயது வித்தியாசம் இல்லை. படிப்பு இல்லைனாலும் பரவாயில்ல, ஆர்வம் இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக இருக்கணும் இந்த தொழிலில். ஆன்லைனில் கற்றுக்கிறதுனால உங்களுக்கு டைம் மிச்சமாகும், மணி மிச்சமாகும். அதனால் மெல்ல மெல்ல நீங்கள் எலக்ட்ரானிக்ஸில் உங்களையே அப்கிரேட் பண்ணிக்க முடியும். இந்த சேனலுடைய நோக்கமே வியூவர்ஸ் ஒவ்வொருத்தரும் குவாலிஃபைடு இன்ஜினியராக வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு எளிதில் புரிகிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் ஒவ்வொரு வீடியோவும் வெரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு கூட புரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி இருக்கும். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும். இப்போ இந்த பிளாக் டயக்ராம் எது கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இது இருந்தால் நீங்கள் அசம்பிள் பண்ணிடலாம். அவ்வளோதான். இந்த இடத்துல ஒரு 7805 ரெகுலேட்டர் ஐசி இருக்குது. இதில் ப்ளூடூத் மாடல் இருக்குது. இந்த ப்ளூடூத் மாடல்லேருந்து உங்களுக்கு என்ன ஆகுது, உங்களுக்கு இந்த இடத்துல லெஃப்ட் சேனல் ரைட் சேனல் 2 சிக்னல் வருது. இது லெஃப்ட் சேனல், இது ரைட் சேனல். பாருங்கள், இது ஸ்டீரியோ இன்புட்டு. இதுக்குள்ளே ஒரு கண்ட்ரோல் இருக்குது. அதுதான் நான் போர்டில் காமிச்சேன் உங்களுக்கு. அந்த போர்டோட காஸ்ட்டு 450 வரும். 450 வரும். இதில் கண்ட்ரோல் இருக்குது. ஸோ அதனால் இந்த லெஃப்ட் சேனல் ரைட் சேனலில் நீங்கள் எக்ஸ்ட்ரா கண்ட்ரோலே தேவையில்லை. இம்போர்ட்டட் கண்ட்ரோல் பக்காவாக கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். தென் இங்கே ஒரு போர்டு இருக்குது 100 வாட்ஸ். இதுக்குள்ளே 2 கண்ட்ரோல் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, 2 கண்ட்ரோல் ஈஸியாக டிட்டாச் பண்ணிக்கலாம். அதில் ஒன்று சப் வால்யூம், ஒன்று சப் ஃப்ரீக்வன்சி. அப்போது போர்டுக்குள்ளேயே வந்துடுது. அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு போர்டு இதுக்கு தேவையில்லை. இதுக்குள்ளே வேணும்னா நம்ம ஒரு பிடி போர்டை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸ் சொல்லியிருக்கேன். பிடி போர்டு நல்ல குவாலிட்டி டீலக்ஸ் போர்டு, LM324 ஐசி யூஸ் பண்ணது. கண்ட்ரோல் நல்லாயிருக்கும், குவாலிட்டி பக்காவாக இருக்கும். இதுதான் உங்களுக்கு அந்த லாஸ்ட் கிளாஸில் சொன்ன இந்த போர்டெல்லாம். இதெல்லாம் போர்டு கம்ப்ளீட்டாக பிடி போர்டு. தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். 200 ருபீஸ் வரும். ஒரு போர்டு 200 ருபீஸ் வரும். நல்ல குவாலிட்டி, பக்கா குவாலிட்டி இருக்கும். இது எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகும். லீனியர் ஐசிக்கு மேட்ச் ஆகும். கிளாஸ் டி ஆல் மாடல் எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மார்க்கெட்டில் பிடி போர்டு போட்டுட்டு ஹம்மு வருது, சரசரன் வருது, குவாலிட்டி வரல. மார்க்கெட்டில் கிடைக்கிற பிடி கண்ட்ரோல், ஸ்டீரியோ கண்ட்ரோல் போட்டால் சரசரன் இருக்குது. அந்த மாதிரி பிரச்சனையே எதுவும் வராது. பக்கா குவாலிட்டியாக இதில் இருக்குது. ஓகே, அப்போது லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு ஒரு 5.1 ஹோம் தியேட்டர் எப்படி அசம்பிள் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். பாருங்கள், இந்த மாதிரி போர்டு கொடுத்துருந்தேன். இந்த போர்டு எல்லாமே நிறையா ஸ்டாக் வந்திருக்கு. உங்களுக்கு ஃபுல்லாகவே இருக்குது. லாஸ்ட் கிளாஸில் ரொம்ப டிமாண்டாக இருந்தது போர்டு. இப்போ எல்லாமே கம்ப்ளீட்டாக அந்த போர்டு ஃபுல்லாகவே அவைலபிள் இருக்குது. 5.1 கிட்டு கம்ப்ளீட்டாக வித்து கனெக்டரோடு வந்துடும். எல்லாமே கனெக்டரோடு வந்துடும். இதனுடைய காஸ்ட் 2500 ருபீஸ் வரும். இன்றைக்கி புக் பண்ணிங்கன்னா நாளைக்கு வரும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த கிளாஸ் டி போர்டு வேணும், ஒரு 5.1 ஈஸியாக அசம்பிள் பண்ணணும், காம்பேக்டாக பண்ணணும், நல்ல குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்னா இந்த போர்டு ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ். அது நியூ காமர்ஸ். நம்ம சேனலில் இருக்கவங்க எல்லாமே நியூ காமர்ஸ், பிகினர்ஸ், இவங்க தான். அவங்களுக்காக தான் இந்த போர்டு. ஓகேவா? இந்த போர்டை பற்றிய டீட்டெயில்ஸ்லாம் ப்ரீவியஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வித் 6 கெய்னரோட இந்த போர்டு இருக்கும். கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். லைக் திஸ், இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? 4 ஐசி இருக்கும். கிளாஸ் டி ஐசி 4 ஐசி. ஃபஸ்ட்டு ஒரு ஐசியில் 2 சேனல் ஸ்டீரியோ, இன்னொரு சேனல்லையும் ஸ்டீரியோ சரௌண்ட் லெஃப்ட் ரைட்டு, இன்னொன்று சென்டர், இன்னொன்று சப். மொத்தம் 400 வாட்ஸ் பவர். தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். ஓகே, அதேமாதிரியே இந்த சப் போர்டு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இது 850. இதனுடைய காஸ்ட்டு. இது ப்ரீஆம்பிளிஃபையர் சப்ரி இன்க்ளூடட் இந்த சர்க்யூட்டில் இருக்கும். வைடு வோல்டேஜ் ரேஞ்சு, ஹம், நாய்ஸ் டிஸ்டார்ஷன் எதுவும் வராது. நல்ல குவாலிட்டி இருக்கும். 4 or 5 hours ஒர்க் பண்ணால் கூட ஹீட் இஷ்யூ கொஞ்சம் கூட வராது. ஓகே, சரி. இப்போ இந்த சர்க்யூட் டயக்ராமில் பாருங்கள், எஸ்எம்பிஎஸ்லேருந்து அவுட்புட் ஒரு ரெகுலேட்டர் ஐசி, ப்ளூடூத் மாடலுக்கு. ப்ளூடூத் மாடல் லெஃப்ட் ரைட் இன்புட் இது கொடுக்கணும், சிக்னல் கொடுக்கணும். அதே மாதிரி தான் உங்களுக்கு இதில் பாருங்கள், இதுக்கு உங்களுக்கு சிக்னல் கொடுக்கணும். அதில் எப்படி சிக்னல் கொடுக்குறோமோ அதே மாதிரியே லெஃப்ட் சேனல் ரைட் சேனல் இந்த போர்டுக்கும் கொடுக்கணும். ஸோ அவுட்புட்டில் இங்கே ஒரு சப்புக்கு ஒரு
ஒரு 10 இன்ச்சு ஊஃபர் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து 8 இன்ச்சு 2 யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ஃப்ரண்ட் ரைட்டுக்கு பேஸ்டபிள் போர்டு வேணும் அப்படின்னா பேஸ்டபிள் போர்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் வந்து உங்களுக்கு ஒரு டயக்ராம். நாம் இப்போது இதோடைய ப்ராக்டிக்கல் டெமோ வந்து இப்போ பார்ப்போம். இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து பவர் ஆம்பிளிஃபையர் சப்புக்கு, இது ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர். இதான் சொன்ன ஏற்கனவே கண்ட்ரோல் இதில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். இந்த கண்ட்ரோல் மூலிமா 2 சேனல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த போர்டுக்கு 12 or 24 வோல்ட்டு, இந்த போர்டுக்கும் 12 or 24 வோல்ட்டு. ரொம்ப சிம்பிளாக மேக் பண்ணிடலாம் ஒயரிங்கில். இது ஒரு SMBS. இது வந்து 12 வோல்ட்டு 10 ஆம்பியர். நிறைய ரேஞ்சஸ் இருக்குதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதேமாரி மாடல் 100 ருபீஸ்லேருந்து 1450 ரூபா வரைக்கும் மாடல்ஸ் நிறையா இருக்குது. உங்களுக்கு எது பட்ஜெட்டுக்கு சூட்டபுளோ அது நீங்கள் வாங்கிக்கலாம். ஜஸ்ட்டு ப்ளே பண்ணி பார்க்கலாம். இது சப்பு, இது சப்பு. இதில் வால்யூம் கூட்டுறனால கூட்டலாம். ஃபுல்லாக அது லெஃப்ட் ரைட் குறைச்சிட்டேன் கம்ப்ளீட்டாக. இப்போது இந்த பாஸ் சர்க்கியூட் மட்டும் சப்பு மட்டும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. இந்த சப்போட அவுட்புட்டை நம்ம கொஞ்சம் கூட்டலாம் குறைக்கலாம். நம்ம ஹார்டு சப் வேணுமா இல்லை லோ வேணுமா அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். சப்பு மட்டும் வச்சுருக்கேன். இதில் ஃப்ரீக்வன்சி ப்ளஸ் வால்யூம் நீங்கள் எது வேணுமோ அதில் கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம், எப்படி உங்களுக்கு விருப்பமோ. இது ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ஃபுல்லாக குறைச்சிட்டேன். இப்போ மெல்ல கூட்டுறேன். இது சப்போட ஃப்ரீக்வன்சி, இது சப்போட வால்யூம். ஸோ சப் மட்டும் கூட ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ஃப்ரண்ட் ரைட்டு. ஒரு பாஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணோன்னா பின் ட்ராப் சைலண்ட் பக்காவாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கணும் ஒரு ஆம்பிளிஃபையர்னால். ஹம், நாய்ஸ், டிஸ்டார்ஷன் எதுவுமே வரக்கூடாது. ஓப்பன் ஏரில் தான் பண்ணியிருக்கோம். அப்படின்னா வயரிங்கெல்லாம் எப்படி இருக்குது, இப்படி தான் இருக்குது வயரிங். ஆனால் வயரிங்கெல்லாம் டிசிப்ளினாக நீட்டாக பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக நம்ம பண்ண முடியும். இன்றைக்கி நான் வீடியோவில் என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா ஒரு 2.1 லோ பட்ஜெட்டில் நல்ல குவாலிட்டியாக நம்மளால் அசம்பிள் பண்ண முடியும். இந்த 3 தான் இருந்தால் போதும். பவர் சப்ளை, ஸ்டீரியோவுக்கு ஒரு பவர் ஆம்பிளிஃபையர், சப்புக்கு ஒரு பவர் ஆம்பிளிஃபையர் செப்பரேட்டாக. இதில் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா சப்ரி போர்டு அட்டாச்சாக வந்துடுது. அதனால் இந்த ஒயரிங் அன்னெசரி ஒயரிங் அதெல்லாம் எதுவுமே கம்ப்ளீட்டாக கிடையாது. நல்ல குவாலிட்டி அவுட்புட் எல்லாமே கலந்து கேட்கும் பொழுது ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். எஃப்எம் மோடு போறாரு. சோ அந்த படத்தோட ப்ரோமோ ஷூட் மாதிரி ஒன்னு ஷூட் பண்ணி ரிலீஸ் நல்ல குவாலிட்டியான அவுட்புட். ஓகே, அட்லீஸ்ட் ஏதோ மிகப்பெரிய பட்ஜெட்ல ஒரு இப்போ நான் பாருங்க, நான் ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டை குறைச்சிட்டேன். சப்பு மட்டும் ஒர்க் பண்ணுது. நான் வால்யூம் கூட்டுறேன். ஓகே, இந்த வால்யூம் மட்டும் குறைக்கலாம், குறைச்சிக்கலாம், கூட்டிக்கலாம். நல்ல ஒரு எஃப்எம் கூட ஒரு நேரேஷன் கூட நல்ல ஒரு குவாலிட்டியான அவுட்புட்டில் உங்களுக்கு இருக்குது. நான் வால்யூம் குறைச்சிக்கிறேன். ஓகே, இப்போ ஃப்ரண்ட் லெஃப்ட் ஃப்ரண்ட் கூட்டுறேன். போட போறாரு அப்படின்ற ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தையும் கேதர் பண்ணி அப்படியே கம்ப்ளீட்டாக குறைச்சிடுறேன். கம்ப்ளீட்டாக குறைச்சோன்னா பாருங்கள், அந்த பாஸ் எஃபெக்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. பக்காவாக எஃப்எம்லேயே அருமையாக இருக்குது. இதே நம்ம ஒரு எல்சிடி எல்இடி டிவிக்கு ஒரு 2.1 கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், பக்கா குவாலிட்டியான அவுட்புட்டு கேட்கலாம். ரொம்ப லோ பட்ஜெட்லேயே நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அது ஃபுல்லாக அதை ரிசீவ் பண்ண முடியும். ஓகேவா? மெயின் வந்து இந்த சப்போட போர்டு தான். ஓகேங்களா? இப்போ லைன் மாற்றிட்டேன் எஃப்எம்மில் பாட்டு வரனால. ஓகேங்களா? ஸோ
நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட இன்னொரு வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அசம்பிள் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் ரெக்யர்மெண்ட் இருந்தால் எங்கிட்ட ஃபோன் பண்ணி கேளுங்க. ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.